இன்றைக்கி நம்ம சீஸ் பொடி தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டான தோசை, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சட்னி எல்லாம் சாம்பாரெல்லாம் எந்த குழம்போடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு தோசை மாவு, 1/4 கப் சீஸ், 1 டேபிள் ஸ்பூன் நல்லா தேவைக்கு ஏற்ப இட்லி பொடி. இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோசை மாவு எடுத்து நார்மலான தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே நம்ம இட்லி பொடி எடுத்து அப்படி தூவி விட்டுக்கலாம். இட்லி பொடி வந்து வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அதை வீட்டிலே செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம இப்படி தேவைக்கேற்ப நம்ம ரெசிபீஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தா கிட்ஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பொடி போட்டாச்சு மேலே. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற சீஸ் சேர்த்துக்கலாம். எந்த சீஸ்னாலும் சேர்த்துக்கலாம். மொசரோலா சீஸ்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை செடார் சீஸ்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் செடார் சீஸ் சேர்த்துருக்கேன். மொசரோலா சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா ரொம்ப சீஸியாக நல்லா இழுத்துட்டு வரும் சாப்பிட்றப்ப. உங்களுக்கு எந்த சீஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றலாம், இல்லைனா நெய் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஒரு பக்கம் வெந்ததும் நெக்ஸ்ட்டு திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து சீஸ் பொடி தோசை ரெடி ஆகிடும். இதை சட்னியெல்லாம் சாம்பாரோட வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.